இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பாஜகவை சேர்ந்த அதாவது மொத்தம் 27 கேண்டிடேட் லிஸ்ட்டு. அந்த 27 கேண்டிடேட் லிஸ்ட்டில் எல்லாருமே இன்னைக்கு முக்கியமான நாளான இன்னைக்கு தான் கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் தேர்தல் அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்து வந்திருக்காங்க. எதற்காக இன்னைக்கு எல்லாருமே அட் அ டைமில் போய் கொடுத்துருக்காங்க, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1980 ஜனசங் அப்படின்ற இந்த பார்ட்டியை பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு தான் இந்த நாளில் இந்த பொன்னான நாளில் தான் பிஜேபின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அன்றையிலிருந்து இன்று வரை மொத்தம் 47 வருடமாக தொடர்ந்து அற்புதமான செயலில் ஈடுபட்டு இருக்க இந்த பாஜகவுக்கு இந்த பொன்னாளில் நாம் போய் எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செய்யணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு 27 பேருமே போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா பார்ட்டியோட முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், இண்டிவிஜுவல் லாஸ்ட். அதாவது தேசம்தான் முதல்ல, அடுத்துக்கடுத்து தான் பார்ட்டி, பிஜேபின்ற பார்ட்டி, அதுக்கடுத்து தான் அந்த இண்டிவிஜுவல் தனி மனிதனுடைய ஒரு விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பிஜேபி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது பாஜகன்ற கட்சி, என்டிஏ கூட்டணி. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம்னா, எல்லாரும் 27 கேண்டிடேட் லிஸ்ட்டுமே கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு. ஸோ அவர்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வரும்போது பாருங்க. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் நாத்தில் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. அடுத்ததான் மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. நாகர்கோயில எம்ஆர் காந்தி அவர்களும், அதே மாதிரி சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் அவர்களும், அவினாஷில டாக்டர் எல் முருகன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. மதுரை சவுத்தில் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் அவர்களுமே போய் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. விளவங்கோட்டில் விஜயதாரணி அவர்களும், பத்மநாபபுரம்ல ரமேஷ் அவர்களும், குளச்சல்ல சிவகுமார் அவர்களும், ராதாபுரத்தில் பாலகிருஷ்ணன் அவர்களும், மானாமதுரையில் பொன் பாலகணபதி அவர்களும், திருப்பத்தூர்ல கேசி திருமாறன் ஜி அவர்களும், புதுக்கோட்டையில ராமச்சந்திரன் அவர்களும், தஞ்சாவூர்ல கருப்பு முருகானந்தம் அவர்களும், திருவாரூர்ல கோவி சந்துருன்றவர்களும், உதகமண்டலத்தில் போஜராஜன் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த அற்புதமான நாட்கள் எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை அற்புதமாக தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாஜகவுக்கு வெற்றி நிச்சயம், அதாவது 2 டிஜிட்ல வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி கோரப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.